ஜாலி பண்ணுங்க. உங்கள் மகிழ்ச்சியாக விக்கி நிகழ்ச்சி. அவர் பேசுனா அதை கேட்டுக்கிட்டு சும்மா வாயை பத்திட்டு உட்காந்துருக்குமா? இந்த லேடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவங்க சசிகலா பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கு பின்னாடி வந்து இவங்க வந்து செய்கை காமிப்பாங்க. அவங்களோட ஆக்ஷன்ஸ் எல்லாம் அதை வச்சே இவங்க வந்து ட்ரெண்டிங் ஆகிடுவாங்க. இவங்க இப்போ தான் இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பழைய வீடியோஸ் நம்ம எடுத்து பார்த்தாலும் அதுலேயே இவங்க இந்த மாதிரி தான் பண்ணுறாங்க. இது வந்து ரொம்பவே ட்ரெண்டாக போய்கிட்டு இருக்கு. இந்த இதை வச்சே இவங்க வந்து ரொம்பவே ஃபேமஸ் ஆகிட்டாங்க. அவங்க கஷ்டப்பட்டு பேச இவங்க வந்து ஈஸியாகவே ட்ரெண்டிங் ஆகிட்டாங்க. அவங்களோட பழைய வீடியோஸ் வாங்க வந்து பார்க்கலாம். டாஸ்மாகில் போய் வாங்கினா காசு கொடுங்கிறதுனால இங்கே நம்ம வாங்கிடுவாங்க. 50 ரூபா தானே பாக்கெட்டு, 3 பாக்கெட் வாங்கினா 150 ரூபா. நம்ம கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய இஷ்யூ இதை பற்றி நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து கிட்டத்தட்ட 55 பேர் இறந்துருக்காங்க இப்போ உள்ள நியூஸ் படி. இதில் இறந்தது பார்த்தீங்கன்னா எல்லாமே கூலி தொழிலாளிகள், மேஸ்திரி, கொத்தனார், இந்த மாதிரி பாவப்பட்ட மக்கள் தான் இறந்துருக்காங்க. இவங்க வந்து விலை கம்மியாக கிடைக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி குடிச்சிருக்கிறாங்க. அதாவது ஒரு பாக்கெட் 50 ரூபா 60 ரூபா இந்த மாதிரி ரேஞ்சில் கிடைக்கிறதுனால சரி விலை கம்மியாக கிடைக்கி இப்போ கஷ்டப்பட்டு காலையில் வேலை பார்த்துருப்பாங்க, அதோட அசதியை போகிறதுக்காக இந்த மாதிரி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குடித்து அவங்களோட குழந்தைகளோட எதிர்காலமே இப்போ வந்து கேள்விக்குறியாக இருக்குது. ஒரே ஃபேமிலியில் வந்து தாய் தந்தையர் ஏகப்பட்ட பேர் வந்து இறந்துருக்காங்க. கொஞ்சம் யோசிச்சிருந்தாங்கன்னா இந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்காது. அரசாங்கம் வந்து இதில் யார் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தலையிட்டு அவங்க மீது தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். கள்ளச்சாராயத்தை வந்து தமிழ்நாட்டை விட்டு முற்றிலுமாக ஒழிக்க வேண்டும். ஏன்னா இதே மாதிரி நியூஸை வந்து நம்ம அடிக்கடி நம்ம நியூஸ் பேப்பரில் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். இந்த மாதிரி நியூஸ் வந்து எதிர்காலத்தில் இந்த மாதிரி நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்புவோம். அப்போ தான் நம்ம வந்து ஏழை மக்கள் வந்து ரொம்பவே சேஃபாக இருப்பாங்க. அவங்களுக்கு குடிக்கணும்னு ஒரு ஆர்வம் இருந்துச்சுன்னா கவர்மெண்ட் இடத்துல போய் இது பண்ணலாம். ஆனால் அதை விட்டுட்டு இந்த மாதிரி விலை கம்மியாக கிடைக்கி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட எதிர்காலமே ரொம்பவே கேள்விக்குறியாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரே ஊரில் 55 பேர் இறந்துருக்காங்கன்னா ரொம்பவே ஷாக்கான நியூஸு. எனவே இந்த மாதிரி தவறான முடிவுக்கு போகாமல் இருப்பது ரொம்பவே நல்லது. தற்போதைய தகவல் படி கிட்டத்தட்ட ஒரு 6 பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஒரு பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்சர் பற்றி பார்க்கலாம். தி பிக்கஸ்ட் இன்ஃப்ளூயன்சர் இன் இந்தியா, இவரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இவர் ஒரு சாதாரண யூடியூபர். சாதாரணமாக ஒரு ட்ராவலிங் வீலாக்ஸ் தான் போட்டுக்கிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பொலிட்டிக்கல் வீலாக்ஸ் போட ஆரம்பித்தார். அவரோட வீடியோஸ் எல்லாமே டேட்டாஸ் அக்யூரேட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இவர் பேசுகிற ஒவ்வொரு வீடியோவுமே சோஷியல் இஷ்யூஸ் பற்றி தான் பேசுவார். எக்ஸாம்பிளுக்கு வந்து உங்களுக்கு மணிப்பூர் இஷ்யூ, நீட் எக்ஸாம், அப்புறம் வந்து இந்தியன் கவர்மெண்ட் இஷ்யூஸ் இந்த பற்றிலாம் பேசுவார். இவர் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே கிட்டத்தட்ட குரோர்ஸ் கணக்கில் வியூஸ் போகும். இவரோட வயசு என்னென்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30 வயசு தான் ஆகுது. இப்போது வந்து தற்போது வந்து இவர் ஜெர்மனியில் இருக்கிறாரு. இப்போ வந்து இவரோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து டைம் மேகசின் வந்து அடுத்த தலைமுறைகளுக்கான தலைவர் பட்டியலில் வந்து இவர் இடம் பிடிச்சிருக்காரு. இவர் வந்து இந்த மாதிரி வீடியோஸ் போட்டதுனால தான் பிஜேபி வந்து அதிகமான இடங்களில் வந்து வின் பண்ணியிருக்கிறோம். ஆனால் இவரோட வீடியோஸ் பார்த்து ஏகப்பட்ட பேர் அவங்களோட பொலிட்டிக்கல் ஒப்பீனியனை சேஞ்ச் பண்ணி கிட்டத்தட்ட பிஜேபி வந்து கம்மியான சீட் வாங்க இவரும் ஒரு முக்கியமான காரணமாக இருந்தார் என்றால் மிகையாகாது. ஏன்னா ஏகப்பட்ட பொலிட்டிக்கல் பர்சன்ஸோட வயிறை கரைக்க வச்சவர் இவர் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோன்னா மாஞ்சோலி இஷ்யூ பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். மாஞ்சோலி வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் மணிமுத்தாருக்கு மேலே அமைந்துள்ள ஒரு மலைப்பாங்கான பகுதி. இது வந்து சிங்கம்பட்டி ஜமீன்தாருக்கு வந்து சொந்தமான பகுதி. அவர் என்ன பண்ணாருன்னா பாம்பே பர்மா ட்ரேடிங் கம்பெனி வந்து 99 வருஷம் குத்தகைக்கு வந்து விட்டுட்டார். விட்டதுக்கு அப்புறம் என்னென்னா அந்த பாம்பே பர்மா ட்ரேடிங் கம்பெனிக்காரங்க வந்து அங்கே வந்து தேயிலை பிஸ்னஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அங்கே வந்து பணியாளர்களாக அங்கே உள்ள மக்கள் வந்து பணிபுரிகின்றனர். அவங்க வந்து கிட்டத்தட்ட 4 தலைமுறைகளாக வந்து அங்கே வசித்து வருகின்றனர். அவங்களுக்கு அந்த வேலையை விட்டால் எதுவுமே தெரியாது. அந்த
கம்பெனியோட கான்ட்ராக்ட் வந்து இன்னும் ஒரு 4 வருஷத்தில் முடிகிற மாதிரி இருக்குது. அதனால என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே பணி செய்யக்கூடிய பணியாளர்களை வந்து விஆர்எஸ் கொடுத்து வந்து வெளியே அனுப்பிச்சி விட்டுருக்குறாங்க. அந்த மக்களுக்கு வேறு வாழ்வாதாரம் எதுவும் தெரியாதனால இந்த நமது அரசாங்கம் வந்து அவர்களுக்கு தகுந்த வேலைவாய்ப்பை கொடுத்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும் நண்பர்களே. வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மற்றொரு வீடியோ சந்திக்கலாம்.